திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசின் இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கான உற்பத்தியில் முறைகேடு செய்வதற்காக வெளிச்சந்தையிலிருந்து கைத்தறி நெசவு சேலைகள் வாங்கி வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொன்னூரில் உள்ள கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் தமிழ்நாடு அரசின் இலவச வேட்டி சேலைகள் கைத்தறி மூலம் நெய்யப்படுகின்றன. இதற்கு தேவையான நூலை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அரசே நெசவாளர்களுக்கு வழங்குகிறது. போதிய அளவில் நூல் விநியோகிக்கப்பட்டாலும் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நெசவாளர்களுக்கும் நூல் வழங்குவதில்லை என கூட்டுறவு சங்க நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு வழங்கிய நூலை வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் திருத்தணியில் இருந்து குறைந்த விலையில் வாங்கி வந்த சேலைகளுக்கு கூட்டுறவு சங்க முத்திரை பதிப்பதற்காக வந்தவாசி கொசத்தெருவில் ராஜா என்பவரின் கட்டடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அறிந்த நெசவாளர்கள் அந்த இடத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சென்ற வந்தவாசி துணை வட்டாட்சியர் ஆனந்தகுமாரும் வந்தவாசி தெற்கு காவல்துறையினரும் சர்ச்சைக்கு உரிய அந்த கட்டடத்தை பூட்டி சீல் வைத்தனர்.